வணக்கம். வாங்க, நம்ம சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சார்பா நம்மளுடைய நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய 7வது மாத கருத்தரங்கிற்காக திருச்சியிலிருந்து நம்மளுடைய கேபி ஜோதிடர் திருவாளர் ஆறுமுக ஐயா வந்திருக்காங்க. இப்போ ஜோதிடத்துல பல்வேறு முறைகள் இருக்கும். இப்ப கேபி சிஸ்டம் தற்காலத்துல ரொம்ப நவீனமாக கணிக்கப்படுகிறது. இந்த கேபி சிஸ்டம் படி ஒரு திருமண பொருத்தத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத ஐயா நமக்கு சொல்றதுக்காக வந்திருக்காங்க. ஐயா அவர்களை நம்முடைய சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்று இந்த கேபி சிஸ்டம் படி திருமண பொருத்தம் எப்படி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் கருத்தரங்கம் 7வது கருத்தரங்கம். அதற்கு வருகை புரிந்திருக்க அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். என்னை அழைத்து பேச வாய்ப்பளித்த இந்த சங்கத்தினுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகின் மகாசக்தியான இந்த பிரபஞ்சத்தை வணங்குகிறேன். இந்த பூ உலகிற்கு என்னை அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். அதுபோல இதுகாரும் நான் கடந்து வந்த பல்வேறு குருமார்களுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையில் வீட்டிருக்கிற சேலம் இரும்பாலை விஜயன் ஐயா ஒரு குருநாதர், எனக்கு அவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம்ங்கிற விஷய தலைப்பில் கேபி முறையில் திருமண பொருத்தம் எப்படி எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு பேசலான் இருக்கேன். இந்த திருமண பொருத்தம் அப்படின்னாலே ஒரு சீரியஸான விஷயம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லோரும் தடுமாறுகிற இடம், தலை குப்புற விழுகிற இடம் திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஒன்றும் கூச்சநாச்சம்லாம் கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் மண்ண கவி இருக்கிறாங்க இந்த திருமண பொருத்தம் பார்த்ததுலங்கிறதுல எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. ஏன்னா இந்த இப்ப ஒரு கேபி முறையில ஒரு 10 வருஷமா சீரியஸா ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஆன்லைன் முறையில இப்ப நம்ம பேசுறது வீடியோக்களாக பதிவிடப்படுகிறது, பதிவேற்றம் பண்ணப்படுகிறது யூடியூப்ல. அப்ப யூடியூப்ல பதிவேற்றம் செய்யும் பொழுது உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் மக்கள் இந்த வீடியோவை பார்க்கறாங்க. அப்போ திருமண பொருத்தத்துல திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கும் ஜாதகம் வருது, திருமண பொருத்தம் ஃபெயிலியர் ஆன ஜாதகமும் வருது. திருமண பொருத்தம் எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்ற ஜாதகமும் வருது. அதே நேரத்தில் திருமணம் 3 நாள் தாங்க திருமணம் நடந்து டைவர்ஸ், 3 மாசம் டைவர்ஸ், 6 மாசம் டைவர்ஸ், அப்படிப்பட்ட ஜாதகங்களும் வருகிறது. அப்படிப்பட்ட ஜாதகங்கள் வரும்பொழுது நம்ம அதை அனலைஸ் பண்றோம். ஏன் அந்த ஜாதகம் 3 நாள்ல டைவர்ஸ் ஆகுது, 3 மாசத்துல டைவர்ஸ் ஆகுது. அப்ப ஒரு 6 மாசம் கூட தாக்கு பிடிச்சி நிக்கல, டைவர்ஸ்க்கு போறாங்க, பிரச்சனையாவது பிரியிறாங்க. அப்ப இந்த திருமண பொருத்தத்தை பார்ப்பதில் மிக 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 கவனம் தேவை அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் ஜோதிடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு வச்சிருக்கிற அப்பா அம்மா, பையனை வச்சிருக்கிற அப்பா அம்மா, நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும்ங்கிறது தாழ்மையான வேண்டுகோள், என்னுடைய வேண்டுகோள். ஏன்னு கேட்டீங்கன்னா, திருமண பொருத்தம்ங்கிறது மற்ற மாதிரி ஜோதிடம் பார்க்கிறது மாதிரி இல்லை திருமண பொருத்தம். ஏன்னா இப்ப சாதாரணமா ஒரு ஜாதகம் பார்க்கிறோம், பையன் படிப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி, என்ன படிப்பான்ங்கிற கேள்வி, அதற்கு கிரக நிலைகளை வச்சு இவன் இதை படிப்பான், இதை படிக்க மாட்டான்னு நம்ம ஜாதகம் ஜோதிடர் சொல்லுவாங்க. அது நடக்கலாம், அது நடக்காமலும் போகலாம்.
அவரவர்கள் ஜோதிட ஞானத்தை பொறுத்து அது அமையும். அவரவர்கள் ஜோதிடர்களுடைய ஞானத்தை பொறுத்து அது அமையும். அதுல ஏதாவது பிரச்சனை வருமா? அது ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா அவரு சொன்னாருங்க, அன்னைக்கு நல்லா படிப்பான்னாரு, ஃபெயில் ஆயிட்டாங்க, மார்க் இவ்வளவு வாங்குவான்னு சொன்னாருங்க, அது குறைஞ்சிச்சு, அதோட போயிடுவாங்க. ஆனால் ஒரு வேலை கிடைக்கிறத பத்தி கேட்கிறோம், எப்பங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அதை நம்ம ஒரு தேதி, இந்த மாசத்துல இந்த வருஷத்துல வேலை கிடைச்சிருங்க, இந்த மாசத்துல வேலை கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஜோதிடர்கள் சொல்றாங்க. அதுவும் 100% நடக்கணும்னு அவசியம் இல்லை. நடக்கும், நடக்காமலும் போகலாம். அது முன்ன மாதிரி சொன்ன மாதிரி தான். அவர்களுடைய ஜோதிடருடைய ஞானத்தை பொறுத்து, ஜோதிட ஞானத்தை பொறுத்து அமையும். ரைட்டுங்களா? ஜோதிடம் விஞ்ஞானம் இல்ல. ஏசி ஸ்கூல்டி எம்சி என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி ஃபார்முலா கிடையாதுங்க. விதிகள் இருக்கிறது, விதிகளை ஸ்டாண்டர்ட் பண்ண முடியாதுங்க. விதிகளை ஸ்டாண்டர்ட் பண்ண முடியாது. எந்த விதிகளையும் ஸ்டாண்டர்ட் பண்ண விதிகள் ஏதாவது ஒரு காரணத்தால் மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு காரணத்தினால் விதிகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு விதிய ஐயா ஒரு விதி சொல்றாங்க, அது அந்த சொன்ன விதி அவர் ஜாதகம் பார்த்ததுல பொருந்திருச்சு. அந்த விதியை நமக்கு இங்க போர்டுல போட்டு ஐயா விளக்குறாங்க. ஐயா விளக்கிட்டாங்க, சூப்பரு. இந்த விதி அப்படியே போய் இன்னொரு ஜாதகம் நமக்கு வர்ற ஜாதகத்துல அப்படியே போய் அப்ளை பண்ணா அங்க ஃபெயிலியர் ஆகி போகுது. அப்ப ஜோதிடத்தில் எந்த விதியும் நிலையானவே அல்லங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறத ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக அணுகணும். நான் ஜோதிடம் படிச்சு சம்பாதிக்கலான்னு வரல. ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக ஜோதிடராக மாறியவன். கடவுள் நம்பிக்கை இல்லாத இருந்து ஜோதிடத்தை என்னைக்கு தோட்டனோ அன்னைக்கு கடவுள் நம்பிக்கை எனக்கு வந்தது. இன்னை வரைக்கும் கடவுள் நம்பிக்கையோட இருக்கிறேன். அப்படி வந்தவன். அப்ப இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தையும் சமூகத்துக்கு எப்படி இதை நல்லதா கொண்டு போகலாம், நன்மை செய்ய செய்யலாம், மக்களுக்கு என்ன செய்யலாம் இந்த ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறது தான் அறிவு ஓடுது. அதனால இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறத நான் சீரியஸா பாக்குறேன். சில ஜோதிடர்கள் இங்கு திருமணம் பொருத்தம் பார்க்கப்பட மாட்டாதுன்னு எழுதின ஜோதிடர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க ஐயா. இங்கே திருமண பொருத்தம் பார்க்கப்பட மாட்டாது, பார்க்க மாட்டோம் என்ன சொல்லிட்டு ஜோதிடம் பார்க்கிற ஜோதிடர்கள் இருக்காங்க. ஏங்க அப்படின்னா எதுக்கு வீணு வம்பு? நானும் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஏதோ ஒரு 200 300 ரூபா 500 ரூபா தராங்கிறதுக்காக அதை வாங்கி அந்த ஜாதகத்தை பார்த்து அதை பொருத்தம் சொல்லி நாளைக்கு அந்த குழந்தைங்க 2 குடும்பம் நடுத்தருவு போச்சுன்னா அந்த கர்மா என்ன பாதிக்கும்? வேண்டவே வேண்டாம். நான் திருமண பொருத்தம் பார்க்கறது இல்ல அப்படின்ற ஜோதிடர்கள் உண்டு. சுத்தமத்தை பாடுங்கிற நான் வேண்டாம். அவரு விலகிட்டார். அவரு வேற ஏதாவது விஷயம்னா கேளுங்க, இந்த திருமண பொருத்தம் மட்டும் நான் பார்க்கறது இல்லைங்க அப்படிங்கிற சொல்ற ஜோதிடர்கள் உண்டு. ஆனா நான் திருமண பொருத்தம் பார்க்கிறேன். அதுக்காக வேண்டி நிறைய சிரமப்பட்டிருக்கேன். நான் நிறைய சிரமங்கள்னா பல்வேறு பட்ட ஜோதிட ஜாம்பவான்கள் தமிழகத்தில் உண்டு. பல்வேறு விதமான ஜோதிட ஜாம்பவான்கள். அதுல பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சிலரை சொல்லலாம், இன்னைக்கும் லைவ்ல இருக்கிறாங்க. அப்ப திருப்பூர் ஜி கோபாலகிருஷ்ணன் ஜிகேன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய லைஃபையே அவர் ஜோதிடத்திற்காக அர்ப்பணம் வச்சவர். அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஆக்சுவலா ஒரு கெமிக்கல் இன்ஜினியரு. அவர் இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கம்பெனியில அவரும் ஜோதிடத்துல சுத்தமா அந்த வேலையை விட்டுட்டு ஜோதிடத்துக்குள்ள தன்னுடைய லைஃபை முழு டைமா ஜோதிட இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கிறாரு. நிறைய புத்தகங்கள் கிட்டத்தட்ட 70-80 புத்தகங்கள் கிட்ட எழுதிட்டாரு. எழுதியிருக்காரு பல்வேறு தலைப்பில நிறைய எழுதியிருக்கிறாங்க. அவர்கிட்டையும் நான் படிச்சிருக்கேன். ரைட்டுங்களா? அவருடைய ரூலும் திருமண பொருத்தத்துக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குது. நான் இங்க பேச போறது கேபி முறையில் ஜோதிடம் தான் நான் பேச போறேன். ஆனால் திருமண பொருத்தத்தை பொறுத்தவரையில் கேபி முறை பக்கா இருக்கு. ஆனாலும்
சைடு சப்போர்ட்டாக இவங்களுடைய சொன்னதெல்லாம் சும்மா தூக்கி அப்படி குப்பையில போட்டு போக முடியாது. இப்ப ஐயா ஆசிரியர் எங்களுடைய குருநாதர் விஜயன் ஐயா இருக்கிறாங்க, அவங்க சொல்ற விஷயத்த கூட நாம தூக்கி ஓரங்கட்டிட முடியாது. ஏன்னா திருமண பொறுத்ததுக்கு அதெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப ஜி கோபாலகிருஷ்ணன், அப்ப மாதிரி பாத்தீங்கன்னா ஈரோடு கோபையா, அது மாதிரி பாத்தீங்கன்னா பொன்னையா சுவாமிகள், இது மாதிரி பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம் சார்ந்து இந்த மாதிரி பெரியவர்கள் இன்னைக்கு லைவ்ல இருக்கிறவங்க சொன்ன விஷயங்கள்ல நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். அப்ப அந்த அந்த விஷயங்கள்ல என்னென்ன இன்னைக்கு இருக்குதுன்னா, அவரு ஜி.கே. சார் வந்து இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார். ஒரு தலைப்புல ஒரு அவருடைய ஆப்ல போய் வாங்கி படிக்கலாம், நம்ம படிச்சுக்கலாம். இரு ஜாதக கூட்டு விளைவு. இங்க ஒரு ஜாதகம் இருக்கு, இந்த ஒரு ஜாதகம் இருக்கு, இங்க ஆண்டு இது பொண்ணு, அல்லது வேற யாருக்கோ கூட நீங்க பொருத்தம் பார்க்கலாம். இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தையும் எப்படி இணையுமா, எங்க இடிக்குது, எங்க முட்டுது அப்படின்னு இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு ஒரு தலைப்புல ஒரு வகுப்பு எடுத்திருக்காரு. அந்த வகுப்பை வாங்கி படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிகிரி வைஸ், லோ டிகிரி ஹை டிகிரி, எந்தெந்த கிரகங்கள் ஹை டிகிரியில இருக்கு, எந்தெந்த டிகிரி கிரகங்கள் லோ டிகிரியில இருக்கு அப்படிங்கிறது டிகிரி வைஸ் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ஆப் அவர் போட்டிருக்கிறார். அப்படி அது ஒரு விஷயம் இருக்கு. மூணாவது ஹார்மோன் பிளானட்ஸ்ன்னு அவர் சொல்றார். ஹார்மோன் பிளானட்ஸ் நம்ம வந்து என்ன சொல்றோம், சுக்கிரன் செவ்வாய கலத்திர காரகம்னு சொல்றோம் இல்லையா. கலத்திர காரகன் யாரு, சுக்கிரனும் செவ்வாயும். அவர் என்ன சொல்றாருன்னா இரண்டும் அவர் பேர் வச்சிருக்காரு ஹார்மோன் பிளானட்ஸ். ஹார்மோன் இருக்கு இல்லையா, உடம்பு சக்தி, அந்த ஹார்மோன் பிளானட்ஸ் வந்து சுக்கிரனும் செவ்வாயும். அந்த சுக்கிரனும் செவ்வாயும் எப்படி இருக்குது, ஆணுடைய சுக்கிரனும் பெண்ணுடைய சுக்கிரனும் என்ன இருக்கக்கூடாது, 6-8 இருக்கக்கூடாது. ஆணுடைய செவ்வாயும் பெண்ணுடைய செவ்வாயும் 6-8 இருக்கக்கூடாது. அப்ப ஹார்மோன் பிளானட்ஸ் ஒரு செவ்வாய் மீது ஒரு பெண் ஜாதகத்தில் ஒரு செவ்வாய் இருக்குது, அந்த செவ்வாய் மீது ஆண் ஜாதகத்தினுடைய ராகு அதன் மீது சீட்டாகக்கூடாது. இரு ஜாதக கூட்டு விளைவுல பாருங்க, ஒரு எங்கேயோ ஒரு கட்டத்துல செவ்வாய் இருக்கட்டும், ஒரு ஆண் பெண் ஜாதகத்துல ஒரு கட்டத்துல இப்ப வந்து கண்ணில செவ்வாய் இருக்குது. அதே ஆண் ஜாதகத்தில் ராகு அந்த செவ்வாய் கண்ணியில இருந்துச்சுன்னா பையனுக்கு அந்த ஜாதகத்தை சேர்க்காத, அது அந்த ராகு அந்த செவ்வாயை கெடுக்கும். நான் சொன்னேன் எல்லா முறையிலையும் ஜோதிடர்களையும் பாருங்க, திருமண பொருத்தம் பார்க்கும்போது பாரம்பரியம் பாருங்க, நாடி முறையில் உள்ளவங்களையும் பாருங்க, கேபிலையும் பாருங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாடி முறையிலையும் கொஞ்சம் அனுபவம் உண்டு, பாரம்பரியமும் அனுபவம் உண்டு, கேபி முறை இப்போ வந்து அதுலேயும் போயிட்டு இருக்கேன். அதனால ஒரு ஜாதகத்தை திருமண பொருத்தம் பார்க்கும்போது எல்லா முறைகளையுமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம், அந்த ஜாதகத்தை எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சுக்கிரன் டிகிரி, சூரியனிலிருந்து சுக்கிரன் ரெண்டுக்கும் இடைவெளி தூரம் 45 டிகிரிக்கு மேல, 40-42 டிகிரி 45 டிகிரிக்கு மேல போனா அவங்க ஜாதகம் எல்லாம் பாருங்க திருமணம் லேட் ஆகும். திருமணம் நடக்கிறதே லேட்டா தான் ஆகும். அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிரச்சனை வரும். சூரியன் சுக்கிரன் டிகிரி சரி, எவ்வளவு சார் நெருங்கி இருக்கலாம்னா ஒரு 10 டிகிரி 12 டிகிரி டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா பரவாயில்ல. எல்லாம் ஆண் ஜாதகம் பொன் ஜாதகம் எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்ப ரொம்ப நெருக்கமா 3 டிகிரி 2 டிகிரிலாம் நெருக்கமா போச்சு, அசங்காயி அங்க வீணா போயிடும். அப்ப அந்த ஹார்மோன் அவுட் ஆயிரும். அதுவும் பார்த்துக்கணும். டிஸ்டன்ஸும் அதிகம் ஆயிடக்கூடாது, அதையும் பார்த்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது கவனத்துல கொள்ளணும். அது மாதிரி செவ்வாய் சுக்கிரன் ஹார்மோன் பிளானட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த செவ்வாய் சுக்கிரன் ராகு கேது சாரம் வாங்கக்கூடாது. குறிப்பா கேது சாரம் சுக்கிரன் வாங்கினா அது வந்து ரொம்ப சிரமம். கல்யாணத்துக்கு வந்து அந்த ஆர்வம் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா கேதுவை ஜென்ரலா நம்ம சாமியார்னு சொல்லுவோம். அந்த சாமியார் சாரம் வந்து கேது சாரம் சுக்கிரன் வாங்கிட்டா அவனுக்கு ஆர்வம் இருக்காது, தாம்பத்திய ஆர்வம் இருக்காது. அதை கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டும். அது மாதிரி சுக்கிரன் வந்து சனி சாரம் வாங்கக்கூடாது. புதன் சாரமும் வாங்குறது அவ்வளவு சிறப்பில்லை. அலிகிரகமான சாரம் வாங்கக்கூடாது, அதை வந்து கவனத்துல எடுத்துக்கணும். அது மாதிரி
ஒரு ஜாதகத்தில் ஆண் கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு, செவ்வாய், இன்னொன்னு சூரியன், குரு, சுக்கிரன், சூரியன், குரு, செவ்வாய், 3 ஆண் கிரகங்கள். ஆண் கிரகங்கள் அது அலிகிரகத்தினுடைய சாரம் வாங்கினாலும் நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். சில ஜாதகத்துல 3 தான் பவர்ஃபுல்லான ஆண் கிரகம். நம்பர் 1 ஆண் கிரகம் 3 கிரகம் தான். 3 கிரகம் சூரியன், செவ்வாய், குரு, முழு ஆண். அந்த முழு ஆண் கிரகம் 3மே போய் பெண் கிரக சாரம் வாங்குறதோ அல்லது அலிகிரக சாரம் வாங்குறதோ நீங்க அலர்ட் ஆயிரணும். ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கவனத்துல எடுத்துங்க. நான் வந்து இது வரைக்கும் ஏதோ எனக்கு வந்து ஆண்டவன் புண்ணியத்துல இது வரைக்கும் திருமண பொருத்தத்தை போட்டு கொடுத்து பிரச்சனை வரவில்லை. நன்றாக இருக்கிறார்கள்ங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்றேன். அது மாதிரி ஜென்ரலா நம்ம பார்க்கறது தான். லக்னம் 6-8 இருக்கக்கூடாது, லக்னம் 6-8 இருக்கக்கூடாது, ராசி 6-8 இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம பார்ப்போம். லக்னம் 6-8 இருக்கக்கூடாது, ராசி 6-8 இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு போயிடாதீங்க. லக்னாதிபதிகள் 6-8 இருக்கிறதும் தவறு. லக்னாதிபதிகள் 6-8 இருக்கக்கூடாது, ராசி அதிபதிகளும் 6-8 இருக்கக்கூடாது. நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா எங்க சார் பொறுத்த வரும் அப்படின்னா எக்ஸப்ஷன் நிறைய இருக்கு. இப்போ ஒரு லக்னம் 6-8 அமைந்தாலும் அந்த 6-8 அதிபதிகள் லக்னம் 6-8 அமைஞ்சு போச்சு. இப்ப தனுசு லக்னம், ரிஷப லக்னம், தனுசு லக்னம், ரிஷப லக்னம், குரு, சுக்கிரன் 6-8 இப்படியே போனீங்கன்னா தனுசுல இருந்து இருந்தீங்கன்னா 6, அங்க இருந்து வந்தீங்கன்னா 8, 6-8 அமைஞ்சு போச்சு. அப்ப பொருத்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சுக்கிரனும் குருவும் யார் ஜாதகத்தில் இணைந்து விட்டால் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க அந்த ஜாதகத்துல, அந்த ஜாதகம் ஓகே பண்ணலாம். ஏன்னா லக்னம் 6-8 அமைஞ்சிருச்சு. ஆனா லக்னாதிபதிகள் என்ன பண்ணிட்டாங்க, செனைஞ்சிட்டாங்க. அப்ப அங்க வந்து அந்த ரூல்ல அடிபட்டு போயிடும். அது மாதிரியும் நம்ம பார்க்க கத்துக்கணும். ரைட்டுங்களா? லக்னாதிபதிகள் இணைந்து இருப்பது. அது மாதிரி லக்னம் 6-8 பாக்குறோம்ல, அப்ப 7ஆம் அதிபதி 6-8 இருந்தா 7ஆம் வீட்டு அதிபதி முக்கியம் தானே. அது 6-8 இருக்கான்னு பாருங்க, அதையும் கேர்ஃபுல்லா பாருங்க. அந்த அதிபதிகள் சேர்ந்து இருந்தா எக்ஸப்ஷன் ஆயிடுச்சு, ரெட்டிபிகேஷன் ஆயிடுச்சு, சேர்த்துருங்க, அதையும் பார்த்துக்கலாம். அது மாதிரி சாரம் இப்ப 6-8 லக்னம் அமைஞ்சிருக்குங்க. ஆனா அந்த 6-8 அதிபதிகள் சாரம் வாங்கினது ஒரே கிரகமா இருக்குன்னு வச்சுங்க, 2 பேருக்கும் ஓகே பண்ணிடலாம். ஏன்னா சாரம் வந்து என்ன ஆயிடுச்சு, லக்னம் வந்து 6-8 இருந்துச்சு, அதிபதி 6-8 இருக்காங்க. ஆனா சாரம் வாங்கின கிரகம் ஒரே கிரகமா இருக்கு போச்சு, சேர்த்து வச்சிருச்சு இல்ல, அது சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரூல் நிறைய பாரம்பரியத்தில் இருக்கு. இதையும் நான் பார்க்கிறேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய்க்கு இடையில சுக்கிரன் இருக்குது ஒரு ஜாதகத்துல. சூரியன் செவ்வாய்க்கு இடையில் சுக்கிரன் இருந்தால் கொஞ்சம் அலர்ட்டா கேர்ஃபுல்லா பாருங்க. 2 தீக்கிரகம், சூரியனும் தீக்கிரகம், செவ்வாயும் தீக்கிரகம், இடையில சுக்கிரன் இருந்தால் அந்த சுக்கிரன்ங்கிறது பெண்ணா வருவாங்க. ஒரு ஆண் ஜாதகத்துல சூரியனுக்கும் செவ்வாய்க்கு இடையில சுக்கிரன் மாட்டிக்கிச்சுன்னா அங்க நம்ம பாவகத்தாரி யோகம்னு ஒண்ணு சொல்லுவோம். அதுதான் இங்க. அப்ப தீக்கு இடையில பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்குது. அப்ப தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இதுக்கு ரேட்டிபிகேஷன் என்ன இல்லையா இருக்காருன்னா, பொண்ணு ஜாதகம் இணைக்கும் போது, இவனுக்கு கல்யாணம் பண்ணும் போது பொண்ணு ஜாதகம் பலமான ஜாதகமாக, பவர்ஃபுல்லான ஜாதகமாக, ஆயுள் பாவம் நல்லா இருக்கிற ஜாதகத்தை நீங்க இணைச்சிங்கன்னா அது வந்து அந்த பொண்ணுடைய இது டேக்கிள் பண்ணி கொண்டு போவாங்க. இப்படி வந்து பாரம்பரியத்துல நிறைய விதிகள் இருக்கு. அந்த விதிகளையும் படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேங்கிறதுக்காக நாங்க இதையும் என்னிடம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த விதிகளையும் சேர்த்துதான் பார்ப்போம்ங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அது மாதிரி நாடி ரூல்ல ஐயா சுகர்நாடி ஐயா விஜயன் ஐயா என்னுடைய குருநாதர் இங்க இருக்கிறாங்க. நாடி ரூல்ல பாத்தீங்கன்னா ஐயா 1-5-9, 3-7-11, 2-12 ஒரு கிரகத்துக்கு 1-5-9 கிரகம் இருந்தாலோ 3-7-11 கிரகம் இருந்தாலோ ஒரு கிரகத்துக்கு 2-12 கிரகம் இருந்தாலோ அந்த கிரகத்தோடு அது இணைந்திருக்கிறது என்று அர்த்தம். நாடி ரூல் கரெக்டுங்களா ஐயா? அப்ப இப்படி இருக்கிற ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது இந்த 9 கிரகங்களுமே இந்த ரூலுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு சூரியன் எடுக்கிறோம், சூரியனுக்கு 1:59 கிரகம் இருக்குது. சூரியன் அது மாதிரி இது மாதிரி இதுக்குள்ள இணைஞ்சிருச்சுன்னா அந்த ஜாதகம் பெஸ்ட் ஜாதகம். எப்படி சார் பெஸ்ட் ஜாதகம் அப்படின்னா, எல்லாரோடையும் அரவணைச்சு தான் போவான். எல்லாரோடையும் சேர்றானா இல்லையா? 9 கிரகங்கள் இருந்தாலும் சார் மனுஷன். அப்ப இந்த 9 கிரகங்கள், சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா, புதன் மாமா, இப்படி நம்ம எல்லா கிரகத்தையும் சொல்றோம்ல, செவ்வாய் சகோதரன், கணவன் எல்லாம் வருது இல்ல. இது ஒண்ணுக்கு ஒண்ணு நெகட்டிவா இல்லாம 6-8 இல்லாம இந்த ராடி ரூல்ல 1:59 3-7-11 2-12 இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆகுது? தொடர்பு கொண்டு விடுது. அப்ப ஏதோ ஒரு வகையில இந்த கிரகங்களுக்குள்ள யுத்தங்கள் இருக்குமா இருக்காதா? கிரக யுத்தங்கள் உண்டு. ஒண்ணுக்கு ஒண்ணு வகை கிரகம் இருக்கு. ஆனாலும் சண்டை போட்டுக்கலாம், எப்பயாவது ஒருத்தன் சேலஞ்சுக்குவாங்க. அப்ப ஏன் இந்த ரூல்? எப்ப நான் சமீபத்துல ஒரு ஜாதகம் பார்க்கும்போது, ஒரு பெண்ணுக்கு லக்னாதிபதிக்கு சந்திரன் 6-8, சூரியனுக்கு சந்திரன் லக்னாதிபதிக்கு சூரியன் 6-8, லக்னாதிபதிக்கு செவ்வாய் 6-8. அந்த பொண்ணு அம்மாவோட சண்டை, அப்பாவோட சண்டை, ஒரே ஒரு பையன் தம்பி, அவனுடைய சண்டை, ஒருத்தன் கூட ஒத்து போக மாட்டேது. இது எனக்கு பெரிய கிளாஸ் எடுத்துருச்சு அந்த ஜாதகம். எனக்கு கிளாஸ் எடுத்துச்சு அந்த ஜாதகம். வாழ்க்கையில நான் அது மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்ததில்ல. எல்லாமே எல்லாம் ஒண்ணு முட்டிக்கிட்டு நிக்குது. அங்க குடும்பத்துல முட்டிக்கிட்டு நிக்குது. கடைசியில எங்க போய் நிக்குது? சைக்கிள் வந்து ஆகி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி போயிடுச்சு. மனநிலை பிரச்சனையாகி ஏன்னா மனுஷன்னா ஒருத்தரோட சேரணுங்க, பழகணுங்க. அவன் தாங்க மனுஷன். இது யாரோடையும் சேரலன்னா அப்புறம் என்ன ஆகும்? இன்னொன்னு, நீங்க ஜாதகமே பார்க்க வேண்டாம். ஜாதகமே இல்லைங்க, ஒரு ஆள் சொல்றான் ஜாதகமே மாப்பிள்ளைக்கு இல்லைங்க, நான் என்னங்க பண்றது? அவங்களுக்கு நம்ம ஆலோசனை சொல்லணுமா இல்லையா? ஜாதகமே இல்லைங்கிறான். வேண்டாங்க, ஜாதகம் இல்லாம அவனுக்கு ஜாதகம் பார்க்கலாங்க. நான் சொல்றேன் என்ன எப்படி தெரியுங்களா? ஒரு பையனுக்கு கொண்டு வராங்க மாப்பிள்ளை ஜாதகம் இல்லைங்க, எப்படிங்க பையன் நல்ல பையனா கண்டுபிடிக்கிறது? அவனுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது கேளியா? ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பாவம்? எந்த பாவம் சார்? 7ஆம் பாவம். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தா அவன் பொண்டாட்டி நல்லா வச்சு குடும்பம் நடத்துவான்னு அர்த்தம். உண்மையா இல்லையா சார்? யாராவது மறுக்கிறீங்களா? நண்பன் எப்படின்னு, அது ஒரு நண்பன் உன்னை ஐயா அதான் சொல்ல வந்தா ஐயா அடிக்கிறார். நண்பன் இருக்காங்க, அவன் எல்லாம் இப்படிப்பட்ட ஆளா இருக்கிறாங்க. கஞ்சா போடுறவன், இந்த பக்கம் போறவெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கூட திருக்குவான், யாரோட சேர்றல்ல. ஆனா சில பேர் அப்பன் மாறுதட்டிக்குவாங்க. சில அப்பங்க, என் பையன் ரொம்ப சுத்தம் சுயப்பிரகாசங்க. அப்படிங்களா? என்னங்க பண்றான்? யாருகிட்டையும் பேச மாட்டான், யாருகிட்டையும் சேர மாட்டான், ஒரு சினிமாவுக்கு போக மாட்டான், அங்க போக மாட்டான், இங்க வீட்லயே இருப்பாங்க. வெரி கேர்ஃபுல். அவன் மனோவியாதி பிடிச்சவன், சாடிஸ்ட், அலக்காயின்னும். சார் அனுபவத்தை சொல்றேன். நான் படிக்கும் போது நாங்கெல்லாம் வந்து கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு போறது, சைக்கிள் எடுத்துட்டு, அப்ப சைக்கிள் தான் பெரிய நமக்கு புல்லட் மாதிரி. அன்னைக்கு சைக்கிள் எடுத்துட்டு ரிலீஸ் ஆன படம் பார்க்கறது, இதெல்லாம் போவோம். எங்க கிளாஸ்லயே ஒருத்தன், எங்க பக்கத்து ஊர்ல உள்ளவன் சேரவே மாட்டான். யாரு கூட சேர மாட்டான். அம்பாட்டில் வருவான், அம்பாட்டில் போவான், யாருக்கிட்டையும் சேர மாட்டான். அவங்க அப்பா வந்து சொல்லி மார்க்கெட்டிக்குவாரு, என் பையன் எப்படி தெரியுங்களா, யாருக்கிட்டையும் சேர மாட்டாங்க, யாரையும் போக மாட்டாங்க. அப்படிங்க எப்படி மார்க்கெட்டிக்குவார். கடைசியில் என்ன ஆனது? மனோவியாதி வந்து பைத்தியம் முடிச்சு அவன் இறந்து போனான். அப்ப ஒரு மாப்பிள்ளைய பார்க்கும்போது, மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே பாருங்க. அது ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிருமா தெரியாதா? நாங்க என்ன ரூல்? எங்களுக்கு 7ஆம் பாவம் ஒற்றைப்படையா இருக்குயா. 7ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவங்களா இருக்கு. லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவம். அவன் ஊரு ஏமா இந்த பையனுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட் இருக்கானுங்களா? ஆமாங்க, 10 பேர் வருவானுங்க. அந்த அம்மா 10 பேர் வருவாங்க. சூப்பர், இந்த பையன் நல்ல பையன், இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்டாட்டி எப்படி வச்சுக்குவான்? சூப்பரா பழகுவான், நல்லா வச்சுக்குவான். யாருகிட்டையும் பழக மாட்டான். 7ஆம் பாவமும் இரட்டைப்படை பாவங்கள். ஐயா ரூல் சொன்னீங்கல்ல, கேபீர லக்ன பாவம் இரட்டைப்படை பாவங்களாக இருந்து, லக்ன பாவம் இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டு, அதுவும் 6, 8, 12 தொடர்பு கொண்டு, 7ஆம் பாவமும் 6, 8 பாவங்களோட தொடர்பு கொண்டு இருந்தால் நீங்க வெரி அலர்ட்டா இருக்கணும். 6, 8, 12 2 நாள் 6, 8, 12 இரட்டைப்படை பாவங்கள் சார்.
2, 4, 6, 8, 12 இரட்டைப்படை பாவங்கள். லக்ன பாவம் இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டுடுச்சு, அவன் மணி மைண்டடு. 7ஆம் பாவம் இரட்டைப்படை பாவங்கள், அவன் சமூகத்தில் தொடர்பு கொள்ளும் போது கூட காசு நோக்கத்துல தான் தொடர்பு கொள்வான்னு அர்த்தம். 7ஆம் பாவம் சமூகம் தானே, 7ஆம் பாவம் சமூகம், பொதுமக்கள் தொடர்பு. அப்ப 7ஆம் பாவம் இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டுடுச்சுன்னா அவன் பொதுமக்கள்கிட்ட யாருகிட்ட பழகினாலும் அவன்கிட்ட என்ன காசு கிடைக்கும்னு நினைப்பான். அவன் லக்ன பாவம் அதுக்கு இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டால் தொடர்பு கொண்டால் 7ஆம் பாவம் இரட்டைப்படை பாவம். அதுதான் இங்க நம்ம சிஸ்டத்துல உங்களுக்கு புரியாது. என்னன்னா இந்த எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னு கேட்டா அது நீங்க புரியாது. நீங்க புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் யாரு, எத்தனாம் பாவம்? 7ஆம் பாவம். அது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? ஒற்றைப்படை. அது போய் 8ஆம் பாவத்துல உட்காந்து இரட்டைப்படை தொடர்பு கொள்ளுது. 2ஆம் பாவத்துல வந்து இரட்டைப்படை கவனம். 4ஆம் பாவத்துல உட்காந்து இரட்டைப்படை பாவத்தில் தொடர்பு கொள்ளுதா? இப்படி பாருங்க பாரம்பரியத்தை. நான் என்ன பண்றது, இதான் இப்படிதான் சொல்லணும். அந்த கிரகம் இரட்டைப்படை அவன் பொருளாதார சிந்தனைக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இப்ப லக்னாதிபதி காலபுருஷனுக்கு லக்னாதிபதி வந்து செவ்வாய் போய் அவன் 1ஆம் இடம் ஒற்றைப்படை பாவங்களுக்கு அதிபதி. அந்த செவ்வாய் இரட்டைப்படை பாவங்களான எது, ரிஷபம், கடகம், கன்னி, இது போன 8, விருச்சிகம், 12 அங்க மீனம், இது மாதிரி இடத்துல உட்கார்ந்தா பொருளாதார சிந்தனை அவனுக்கு வந்துடும். அந்த லக்னாதிபதி அங்க உட்காந்துக்கிட்டான். இது வந்து பாரம்பரிய மூலியமா அப்படி லேசா டச் பண்றது, நாங்க ரொம்ப துல்லியமா எடுத்துருவோம், அது வேற விஷயம். அப்ப சுக்கிரனும் இரட்டைப்படை பாவங்கள் ஆகிட்டால், இப்ப லக்னம் இரட்டைப்படை பாவங்கள் சொன்னேன், 7ஆம் பாவம் இரட்டைப்படை பாவங்கள் சொன்னேன், சரி இருந்து போச்சு. சுக்கிரன் ஒற்றைப்படையாக இருந்தால் அவன் பொருளாதார சிந்தனை இருந்தாலும் அவன் தாம்பத்திய ஈடுபாட்டுக்கு ஆர்வம் மூலமா இருக்கான்னு அர்த்தம். சுக்கிரன் தான் சார் உலக இன்பங்களுக்கு அதிபதி, இன்பக்காரகன். சகல ஆணுக்கோ பெண்ணுக்கோ சகல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் எக்காரணத்தை கொண்டும் இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொள்ள கூடாது. அப்ப லக்ன பாவம் இரட்டைப்படை, இங்க 7ஆம் பாவம் இரட்டைப்படை. அப்ப சுக்கிரனும் இரட்டைப்படை ஆகிவிட்டால் அவனுக்கு காசு ஒன்றே பிரதானம், தாம்பத்தியத்துக்கு அவன் வரமாட்டான், அங்க மல்லு கட்டி நிக்கணும். இப்ப லக்னபாவம் இரட்டைப்படையா இருந்து 7ஆம் பாவம் இரட்டைப்படையா இருந்து சுக்கிரன் ஒற்றைப்படையா இருந்தா அவனுக்கு என்ன ஆயிடுவான், ஒரு ஜெயிக்கும் காசு சம்பாதிக்கிறதுல இருப்பான். இருட்டி போச்சுன்னா அவரு அங்க வந்துருவாரு, அந்த லைனுக்கு வந்துருவான், அவன் தாம்பத்தியத்துக்கு வந்துருவான், ஆர்வமா இருப்பான். அப்ப சார் கேபியில ரூல் எல்லாம் சும்மா பக்கா ரூல் இருக்கு சார். தாம்பத்தியம் எப்ப ஈடுபடலாம், ஜோதிடர்களா இருக்கிறதால பேசுறேன், தயவு செய்து மன்னிக்கும். தாம்பத்தியம் எப்பொழுது ஈடுபடலாம், யார் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா வர, யார் பகலில் தாம்பத்தியத்துக்கு வருவாங்க ஈடுபடுவார்கள், யார் இரவில் எப்ப வேணாலும் தாம்பத்தியத்துக்கு போகலாம்ல. சில பேர் வந்து டைமே கிடையாது, மனுஷனுக்கு மட்டும்தான், மற்ற ஜீவராசிக்கெல்லாம் டைம் இருக்குது, அதெல்லாம் இல்லை, மனுஷனுக்கு மட்டும் வந்து எதுலையுமே டைமே இல்லை. அப்ப 7ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவங்கள் யாருக்கு தொடர்பு கொண்டிருக்கோ பகலிலும் அவர்கள் தாம்பத்தியில் ஈடுபடுவார்கள். 7ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பு கொண்டு அங்க சுக்கிரனும் ஒற்றைப்படையா இருந்தால், ஒற்றைப்படை சுக்கிரன் இருக்கும்போது தாம்பத்திய ஆர்வம் அதிகம். 7ஆம் பாவம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படையா இருக்கு, அவர் பகலா இருந்தாலும் பரவாயில்ல, ரைட்டு டைம் கிடைச்சா போதுன்ட்டு தாம்பத்தியத்துக்கு போயிடுவாங்க. சரிங்க, 7ஆம் பாவம் இரட்டைப்படை ஆகி போச்சு. அங்க லக்ன பாவம் சுக்கிரன் வந்து ஒற்றைப்படைமா இருக்குது. சுக்கிரன் இரவுக்கு அதிபதி சார். சுக்கிரன் இரவுக்கு அதிபதி தானே, இரவுக்கு அதிபதி. யாமா உலகமே அந்த களியாட்டங்கள் இன்பங்களை அனுபவிக்கிற இரவில், பகல் அணிவது கொஞ்சம் கம்மி, இரவில். அப்ப சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க ராத்திரில ஒன்னா சேர்ந்துருவாங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னம் 7ஆம் வீட்டு அதிபதி வந்து இரட்டைப்படையா இருக்குது, பையனுக்கும் எப்படி இருக்குது, சுக்கிரன் 2 பேருக்கும் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். இங்க பகல்ல பாத்தீங்கன்னா அடி தட்டி இருக்கும், கணவன் மனைவி அடி தட்டி வெளுத்துக்குவாங்க, மூட்டு முறையை உடைச்சிடுவான். பக்கத்துல இருக்கவங்கலாம் நினைச்சுப்பாங்க, என்ன இது, என்ன போய் குடும்பமா நடக்குது, இப்படி அடிக்கிறான் அந்த பொம்பளைய, இப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம பக்கத்து வீட்டுல பார்த்துட்டு இந்த குடும்பம் நடக்குமா, ஏன் இப்படி போட்டு அடிக்கிறாமா. இது பகல்ல. காலையில 2 சிரிச்சுக்கிட்டு வெளியில வரும். இது நமக்கு தான் என்ன ஆடாது, நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குத்தலாம், இந்த அடி அடிச்சான், ரத்தம் வந்துச்சு, நம்ம விளக்க போனா நம்மகிட்ட சண்டைக்கு வானா, என்னடா நடந்துச்சுன்னா அங்க சுக்கிரன் 2 பேருக்கு எப்படி இருக்குது.
அங்க ஒற்றைப்படையா இருக்குது. இரவில் 2 பேரும் ஒன்றாக விழுவார்கள். இதை ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது சரி, எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் இவர்கள் தாம்பத்தியத்தில் ஒன்றாக இருப்பார்கள். இதை ஓகே பண்ணலாம், ரைட் அப் பண்ணலாம். இப்படி நிறைய ரூல் இருக்குது, நிறைய கவனிக்கணும். இப்ப திருமண காலங்களை எப்படி கணிப்பது, இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப இங்க பாருங்க, நான் எங்க சாப்ட்வேர்ல இப்ப கிரகங்களை இப்படி எடுத்துருவோம். 9 கிரகங்கள் தானே இருக்குது. 9 கிரகங்களும் பொருளாதாரத்திற்கு எது சப்போர்ட் பண்ணும், திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு, திருமணம் அக வாழ்க்கைன்னு பாரு என்னென்ன இருக்குது, கல்வி ஒற்றைப்படை பாவங்கள், மனமகிழ்ச்சி ஒற்றைப்படை, ஆரோக்கியம், மன வாழ்க்கை, பொதுஜன தொடர்பு, ரசனை, தர்ம சிந்தனை, சுப செலவு போன்ற உணர்வுபூர்வமான வேலைகளுக்கு ஒற்றைப்படை பாவங்கள். ரைட்டுங்களா? இரட்டைப்படை பாவங்கள் பொருளாதாரம், தொழில், சொத்து சேர்க்கை, முதலீடு, பொறுப்புணர்வு, அந்தஸ்து, மனக்கட்டுப்பாடு போன்றவற்றிற்கு இரட்டைப்படை பாவங்கள். இப்படி ஒரு ஜாதகத்தை போட்டு பக்காவா எடுத்துட்டீங்கன்னா இப்ப ஏதோ ஒரு கிரகம் தானே தசா புத்தி நடக்கும், ஏதோ ஒரு கிரகம் தசை நடக்கும், புத்தி நடக்கும். அப்ப அந்த தசா புத்தி ஆரம்ப காலத்துல என்ன இருக்கணும், ஒரு 15 வயசு வரைக்கும் அந்த ஒற்றைப்படை பாவங்கள் நல்லா இருந்தா 10வது வரைக்கும் நல்லா படிப்பான். ஒரு 17 வயசு வரைக்கும் ஒற்றைப்படை பாவங்கள், ஆனா கல்வி அங்கதான் இருக்குது ஒற்றைப்படை பாவங்கள்ல. 17 வயசு வரைக்கும் ஒற்றைப்படை பாவங்கள் தசா புத்தி நடத்தினா நல்லா படிப்பான். 21 வயசு வரைக்கும் ஒற்றைப்படை பாவங்கள் இருக்கு, நல்லா படிப்பான், டிகிரி வாங்கிடுவான், ஒரு பிஇ எம்ஏ இதெல்லாம் படிச்சிருவான். சொல்லலாம்ல. 10,000 ஜாதகம் பாத்திரம் ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆகல. ஜாதகம் போட்டோம்னா கேட்பான், என்ன கோட் அடிச்சுட்டானாமா? ஆமா சார், 10வது மேல போகல சார். ரைட்டு, இங்க பிடிங்கிச்சு. அப்ப இதை சொல்லலாம்னா கல்யாணத்தையும் சொல்லலாம் தானே. இப்ப இந்த கல்யாணம் பாருங்க, இந்த பொண்ணு 28/12/1968 பிறந்த பொண்ணு. 28/12/1968 திண்டுக்கல்ல பிறந்திருக்காங்க. டைம் 4:29 PM. அவங்க அம்மா டீச்சரு, அவங்க ஸ்கூல் விட்டு வர்றது அந்த டயத்துல அது படிச்சு பிறந்திருக்கு இந்த பொண்ணு. இதை பாருங்க, என்ன நட்சத்திரம்னா கேது, அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த பொண்ணு பிறந்திருக்கு. இருப்பு எவ்வளவுன்னா 4 வருஷம் 7 மாசம் 3 நாள் இருப்பு. கேது 4 வருஷம் 3 மாசம் 7 மாசம் 3 நாள் கேது திசையில பிறந்திருக்கு. அடுத்தது என்ன திசை வரும், சுக்கிரன் திசை 20 வருஷம். அப்ப 24 வயசு வரைக்கும் சுக்கிர திசை நடத்த போகுது. அப்ப இந்த சுக்கிரன் இந்த ஜாதகத்துல பாருங்க 70% வச்சிருக்கிறார். என்னது, சுக்கிரன் 70% பலமாவுக்கு, அகம் சார்ந்த விஷயத்துக்கு. இங்க புறம் சார்ந்த விஷயத்துக்கு சுக்கிரன் எங்க போச்சு, முட்டை போட்டுக்குச்சு, 10% தான் இருக்கு. அப்ப 70% நல்லா இருக்கு, நல்லா படிக்கணும், நல்லா படிச்சுது, அதுல எல்லாம் பிரச்சனை கிடையாது. +1 முடிச்சுட்டு வீட்டுல லீவ்ல இருப்பாங்கல்ல, அடுத்த +2 ஆரம்பிக்கும் போது லீவ்ல தானே இருப்பாங்க. அந்த லீவ்ல போய் ஒருத்தன் பொண்ணு கேட்கறான். இந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஒர்க்கிங்ல இருக்கிறவங்க. அவர் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் வெட்னரி, அம்மா டீச்சரு. புரியுதுங்களா? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க, 2 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு அக்கா கல்யாணம் பண்ணிக்குது. இந்த பொண்ணு +1 முடிச்சிருக்கு, +2 போகணும், லீவ் முடிஞ்சு +2 போகணும். அந்த நேரத்துல போய் பொண்ணு கேட்கறாங்க. பொண்ணு கேட்டா என்ன சொல்லணும், பொண்ணு படிக்குதுங்க வேணாங்கன்னு சொல்லணும். பொண்ணு கேட்கிறவன் வலுவான ஆள் தான், அவன் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிறான். அப்ப என்ன பாக்குறாங்கன்னா, நல்ல வேலையான இருக்கிறான், நல்ல வேலையில இருக்கிறான், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமேன்ட்டு இங்க சுக்கிரன் சப்போர்ட் கொடுக்குதா? சுக்கிர திசையில செவ்வாய் புத்தி இங்க பாருங்க, சுக்கிரன் 70%, செவ்வாய் புத்தி எவ்வளவுங்க, 77%. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தசாநாதனும் புத்திநாதனும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். 17 வயசில், 18 வயசு ஆகல, 17 வயசுல கல்யாணம் முடிஞ்சு போச்சு. பேசுதுங்க ஜாதகம், நான் என்ன பண்றது, பக்காவா சொல்லுது. அப்ப சுக்கிர தசை திருமணத்திற்கு 70% சப்போர்ட் பண்ணுது. அப்ப நடந்த செவ்வாய் புத்தி அவரு பாத்தீங்கன்னா 77%. சுக்கிர தசையில செவ்வாய் புத்தியில 17 வயசு முடிஞ்சு 18வது வயசு +2 போக போது கல்யாணத்தை முடிச்சாச்சு. இது வேறு யாரும் இல்லை, என்னுடைய மனைவி. அதையும் சொல்லிடுறோம். ஐயா சும்மா எல்லாம் இல்ல, யாரா இருந்தா ஜாதகம் தான் நமக்கு பேசும். இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன திட்டுவாங்க, என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க,
ஏமா நான் என்னம்மா ஏமாத்தினேன்? எங்க அண்ணனும் அண்ணியும் போய் பொண்ணு கேட்டாங்க. உங்க வீட்டுல பிஹெச்எல்ல மாப்பிள்ள, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் மாப்பிள்ள, பர்மனன்ட் வேலை, 60 வயசு வரைக்கும் அசைக்க முடியாது வேலைய அப்படின்னுட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு பொண்ணு கொடுத்தாங்க. நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? ரைட்டா? கல்யாணம் ஆச்சா, குழந்தையாச்சா, 3 குழந்தைங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப இவ்வளவு துல்லியமா இருக்குங்க. நான் ஏன் வந்து கேபின்னு சொல்றேன்னா, இத வந்து இப்படி இருந்தா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லலாம்ல, சொல்லியிருக்கேன்ல, நடக்குது இல்ல. இததான் நான் சொல்றேன். கல்யாண திருமண காலத்தை இப்ப இங்க இருக்குன்னு வச்சுங்க. இப்ப ஒரு குரு தசைய சனி புத்தி கல்யாணம் பண்ணி வைக்குமா? 50% இருக்கு. இழுத்த பிடிச்ச மல்லு கட்டி நிற்பான். நான் எப்பங்க நடக்கும். அதுக்கும் வச்சிருக்கேன் ஜாதகம். இங்க பாருங்க, இந்த பையனுக்கு வந்து 42 வயசுல கல்யாணம், 40 வயசுக்கு மேல கல்யாணம் நடந்தது. இவன் என்ன திசையில பிறந்தான்னா, செவ்வாய் திசையில பிறந்தான். செவ்வாய் திசையில பாருங்க, செவ்வாய் திசை பிறக்கும் போது 64% வச்சிருக்கு. செவ்வாய் திசை எவ்வளவு பாக்கி? 3 வருஷம் 11 மாசம், 4 வருஷம் வச்சுக்குங்க. ராகு தசை 18 வருஷம். ராகு எங்க நிக்கிறாரு? 50% நிக்கிறாரு. அப்ப படிப்புலயும் கோளாறு. அது ஒரு 18 நாள் 22 போச்சு. குரு தசை 45% கீழே இறங்குது. குரு தசை எவ்வளவு வருஷம்? 16. 22 16 38 முடிஞ்சு போச்சா? கல்யாணத்தை நடக்கல. 30 குரு தசை முடிஞ்சு சனி தசை வந்துச்சு. சனி தசை எவ்வளவு வச்சிருக்குமா? 85% வச்சிருக்கு. சனி தசை, சனி புத்தியிலே கல்யாணம். எப்பன்னு பாத்துக்கிட்டே வச்சு போடுறது சனி பகவான். நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு சனி தசை வந்துச்சு. டமான்னு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றோம். இவ்வளவுக்கும் சரியா படிக்கல, +2 +2. ஆனா படிக்க முடியல, கிரகங்கள் அவுட்டு, படிக்க முடியல. சரியான இங்க வேலையும் சரியா இல்ல. ஏதோ அப்பா அம்மா சம்பாதிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி திருமண பொருத்தத்துக்கு காலங்களை ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி எடுத்துட முடியும். அதுக்குதான் நான் இதை வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனும் பண்ணாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கையா, உன் ஜாதகத்தை கூட எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து நான் பார்த்து சொல்றேன் உனக்கு அப்படின்னு நான் சொல்றது காரணம் இதை வச்சுதான். இப்ப இதை தாண்டி திருமண பொருத்தத்துக்கு மார்க் போடுறோம் நாங்க. திருமண பொருத்தத்துக்கு மார்க் பர்சன்டேஜ், யாரு எவ்வளவு மார்க் வாங்குறான். 200க்கு +2 மார்க் மாதிரி 200க்கு எவ்வளவு மார்க், 200க்கு ஆண் எவ்வளவு மார்க், 200க்கு பெண் எவ்வளவு மார்க். இப்ப இந்த 200க்கு மார்க் போடும்போது இப்ப ஜாதகத்தை சேர்க்கிறோம், ஆணும் பெண்ணையும். ஆணுக்கு பெண் அடங்கி போகுமா, பெண்ணுக்கு ஆண் அடங்கி போகுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மார்க் சொல்லிடுவோம் எங்களுக்கு. நான் பார்க்கும் போதே சொல்லிடுவேன். என்னன்னா, யாரு மார்க் அதிகம் வாங்குறாங்களோ, பெண்ணை விட பையன் மார்க் அதிகம் வாங்கிட்டான்னு வச்சுங்க, அவன் தான் கீழே அடங்கி போவான். பொண்ணு மார்க் குறையுதுன்னு வச்சுங்க, தரம் குறைஞ்சிருக்கு. தங்கத்துல தரம் குறையுதுன்னா என்ன அர்த்தங்க? தங்கத்தில் தரம் குறைகிறது என்றால் என்ன அர்த்தம் சொல்லுமா? தங்கம் தப்பு இல்லம்மா, இது செம்பு அதிகமா கலந்துருச்சுன்னா அர்த்தமா? புரிஞ்சுங்க. செம்பு எப்ப அதிகமா கலக்க தங்கத்தினோட தரம் குறைஞ்சி விடும். செம்பு வந்து கம்மியாக தங்கத்தின் தரம் உயர்ந்துடும். இங்க யாருக்கு தரம் குறையுது? மார்க் கம்மியா வாங்கிட்டாலும் செம்பு அதிகம் கலந்து போச்சு, தங்கத்துல தங்கம் குறைஞ்சு போச்சு. யாரு தரம் குறையிறாங்களோ அவங்க தானே டாமினேட் பண்ணுவாங்க, அவன் தானே ஆடுவான். அப்ப இந்த மார்க்கை வச்சே சொல்லிடுவோம் யாரு இங்க டாமினேஷன் யார். நான் சொல்லிடுவேன் பொருத்தம் போடும் போதே, ஏமா உங்க பொண்ணு டாமினேஷன் பார்ட்டி, மாப்பிள்ளை கொஞ்சம் அடங்கி போவான், பரவாயில்ல கல்யாணம் பண்ணலாம். அம்மாங்க இவ அடங்க மாட்டாங்க அப்படிம்பாங்க, அப்பாவை அம்மாவே அடங்க மாட்டாங்க. அப்பா அடங்க மாட்டாளுக்கு இந்த பொண்ணு இவன் தான் அடங்கி போற ஆளு, இவனையே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைங்க. அவன் கொஞ்சம் ஆமாம்மா ரைட்டுமான்னு போயிடுவான் பொருத்தம் பார்க்கும்போது. சில நேரத்துல பையன் கருமையாயிருவான், பொண்ணு அடங்கி போயிடும். அப்ப இந்த மார்க் பேசும். அப்ப எவ்வளவுங்க குறையலாம்? அதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல, ஒரு 50 மார்க் 100க்கு 200க்கு 100 மார்க் வாங்குறான்னு வச்சுங்க, இது ஒரு 110 120ன்னா ரைட்டு, அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் ஓடும். அப்ப ஒரு 100க்கு 200க்கு 40 மார்க் வாங்குறான் ஒரு ஜாதகம், பொண்ணோ அல்லது பையனோ 40 மார்க் வாங்கிட்டான், தூக்கி ஓரமா வச்சிரு, கல்யாணம் நடக்காது. மார்க்கை போட்டு நான் பலன் சொல்லிடுவேன். பொருத்தம் மார்க்கை போட்டு அந்த மார்க்ல என்னென்ன பொருத்தம் பார்க்கறான் பாருங்க. 7ஆம் பாவ கொடுப்பனை ஃபர்ஸ்ட், 7ஆம் பாவ கொடுப்பனை 40 மார்க் கொடுக்குறோம். அதுக்கு
200ல 40 மார்க்கு 7ஆம் பாவ கொடுப்பனை. 40 மார்க்கு ஃபுல் மார்க்குமா? ஃபுல் இல்ல, ஃபுல் மார்க்குக்கு 40 மார்க் கொடுத்துருக்கோம். அதுக்கு பிரிச்சு அதுக்கு ஒதுக்கி இருக்கோம். அதுல எவ்வளவு வாங்குறான்? இப்ப இந்த பொண்ணு பாருங்க, இந்த பையன் இதுல கோட்ட பையன் வந்து 40 மார்க்கு 8 மார்க் வாங்குறான். 7ஆம் பாவ கொடுப்பேன். 7ஆம் பாவ கொடுப்பேன் எத்தனை மார்க்கு? 40க்கு 8, 20 மார்க் வாங்க. 20% என்னாக்கா என்னாச்சு? 8 மார்க் வாங்குறான் 40க்கு. 5ஆ பிரிச்சிங்கன்னா வச்சுங்க, 8 40 போச்சா? 20% வாங்குறான், அங்க அவுட்டு. இந்த பொண்ணு எவ்வளவு வாங்குது? 40க்கு 30 மார்க் வாங்குது. அது பாஸ், சூப்பர். சுக்கிரன் செவ்வாய் கொடுப்பனை. சுக்கிரன் செவ்வாய் முக்கியம்ல. அந்த கொடுப்பனைக்கு 40 மார்க், இவன் 12 மார்க் வாங்குறான். அந்த பொண்ணு 31 மார்க் வாங்குது. அது பாஸ், இவன் ஃபெயிலு. அடுத்தது லக்ன கொடுப்பனை. லக்னம் பார்க்கணும்ல. லக்ன பொருத்தத்துல ஆரோக்கியம் குணம், இவன் வந்து 3 மார்க் வாங்குறான். எவ்வளவுக்கு? 15க்கு 3 மார்க்கு. பொண்ணு 10 மார்க் வாங்குது. அது பாஸ். 5ஆம் பாவம் முக்கியம் இல்லையா? 5ஆம் பாவம் புத்திர பாக்கியம், குரு கொடுப்பனை. 5ஆம் பாவம் குரு கொடுப்பனை. அந்த கொடுப்பனைக்கு இந்த பையன் 15க்கு 14 வாங்கிட்டான். 5ஆம் பாவம் எனக்கு நல்லா இருக்கு, சூப்பரா 14 மார்க் வாங்கிட்டான். அந்த பொண்ணு 8 மார்க். 5ஆம் பாவத்துல அது 8 மார்க் வாங்குச்சு, அதுல கொஞ்சம் கம்மி. அடுத்தது 11ஆம் பாவம் மன திருப்தி, அங்கதானே இருக்குது. 11ஆம் பாவம் என்ன மாமா? எல்லாம் நிவர்த்தி, அதாவது திருப்தி. அது அந்த திருப்திக்கு எவ்வளவு மார்க் வாங்குறாங்க? 10க்கு 7 மார்க் வாங்குறான். அந்த பொண்ணு வந்து 10க்கு 9 மார்க் வாங்குது. அடுத்தது நடப்பு தசா கொடுப்பனை. இப்ப என்ன தசை நடக்குது? அது எவ்வளவு மார்க்கு? 20 மார்க்குக்கு இந்த பையன் 13 மார்க் வாங்குறான். அது 15 மார்க். அடுத்தது நடப்பு புத்தி கொடுப்பனை. அது பார்க்கணும்ல. அப்ப நிகழ்கால தாம்பதியர் உறவு, அதுதான் புத்தி. அது 10 மார்க்குக்கு 6 மார்க் வாங்குறான். அது 8 மார்க் வாங்குது. எல்லாத்துலயுமே அது பிளஸ் போயிட்டு இருக்குது. அது மாதிரி 5, 7, 11 பாவ தொடர்புகள். 5, 7, 11 முக்கியம் இல்லையா? பாவ தொடர்புகள், சாதகமான கிரகங்கள். அதுக்கு வந்து ஒரு கிரகத்துக்கு 5 மார்க் போட்டு 4 கிரகம் சாதகமா இருக்கு, 20 மார்க் இந்த பையன் வாங்குறான். அந்த பொண்ணுக்கு 6 கிரகம் சாதகமா இருக்கு, அது 32 மார்க் வாங்குது. பாதகமான கிரகங்கள் 6, 8, 12. இது வந்து 17 மார்க் வாங்குறான். அதுக்கு பாதகம் இல்லை, 4 மார்க். டோட்டல் போட்டீங்கன்னா அந்த பொண்ணு 142 மார்க் வாங்குது. இந்த பையன் வந்து 67 மார்க் வாங்குறான். இது ஃபெயில் ஆயிட்டான். அந்த பையன் ஜாதகம் போட முடியாதுங்க, இது இவன் தாக்கு பிடிக்க மாட்டான். இந்த பொண்ணை தேவையில்லாம டார்ச்சர் கொடுத்து சிக்கல் பண்ணுவான். நிம்மதியா இருக்க விட மாட்டான். பொருத்தம் இல்லை. ரைட்டா? இதை சொல்றதுக்கு இது எவ்வளவு நேரம்? 1 நிமிஷத்துல ஜாதகம் போட்டு எடுத்துருவேன். லேப்டாப்ல போட்டு அடிச்சோம்னு வச்சுங்க, சாஃப்ட்வேர்ல அப்படியே வந்துடும். அடுத்த நிமிஷம் பலன் சொல்லிட்டு போயிடலாம். தூக்கி போடு, ஓரங்கட்டு அப்படின்ட்டு. இப்படி திருமண பொருத்தத்தை பார்ப்பதற்கு இந்த கேபி முறையில சிஸ்டம் இருக்கு. என்ன நம்ம ஜோதிடத்துல 9 கிரகம், 12 கட்டம், 27 நட்சத்திரம் தாங்க ஜோதிடம். இத பக்காவான சாப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய குருநாதர் சென்னையில் இருக்க ஏ தேவராஜ் அவர்கள், அவருடைய சாப்ட்வேர் அருமையான சாப்ட்வேர். போட்டா சாப்ட்வேர் பேசும். சாப்ட்வேர் வந்து நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, அதுவே எல்லாம் பார்த்து பலன் சொல்லலாம். இந்த முறையில தான் நான் ஜாதகம் பார்க்குறேன். இது வரைக்கும் இந்த முறையில பார்த்து யாரும் தப்பிக்கல. பார்த்து பொருத்தம் போட்டதும் ஃபெயிலியர் ஆகல. ஏன்னா நம்ம கிளியரா சொல்லிடுறோம், இதை தாம்பத்தியம் உண்டா இல்லையா, எவ்வளவு தூரம் ஈடுபடுவான், ஈடுபட மாட்டான், இவன் பண ஆசை பிடிச்சானா, மனுஷனை பிடிக்குமா, இப்படி வந்து கணிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கிறது. இதை நான் வந்து ஜோதிடர்களுக்கும் ஒரு கோரிக்கையா கேட்கிறேன், வைக்கிறேன். தயவு செய்து இப்ப இதை பார்க்கணும்னா ஐயா சொல்லுவாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு சாப்ட்வேர் வாங்குங்க, ஒரு லேப்டாப் வாங்குங்க, 50,000 ரூபாய். நான் எங்க போறது? ஒன்னும் போகாதீங்க, எங்கேயும் போகாதீங்க. எனக்கிட்ட அனுப்புங்க உங்க டீட்டெயில். உங்க ஜாதகத்தை ஒரு கேபி முறையில கணிச்சு வச்சு பாருங்களேங்க. உங்க ஜாதகத்தை நான் கணிச்சு தர்றேங்கிறேன். நான் என்கிட்ட சாப்ட்வேர் இருக்கு, லேப்டாப் இருக்கு, ஒரு PDF அனுப்பி விடுறேன். உங்க டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ், உங்களுடைய கல்வி எனக்கு முக்கியம், அதையும் அனுப்பணும். ஏன் சார் கல்வி கேட்குறீங்க அப்படின்னா, அதை வச்சுதான் உங்க நீங்க கொடுக்குற டைம் சரியா தப்பான்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஏதாவது டைம் கொடுத்துட்டு நான் தப்பா போட்டு கொடுத்தேன்னா என்ன குறை சொல்லக்கூடாது. அதனால நீங்க கல்வியை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க உங்க கல்வியை வச்சு நான் நீங்க கொடுத்த டைம் சரியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்காக உங்களுடைய கல்வி எனக்கு அவசியம். டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ், அப்பா அம்மா பேர், ஒரு ஜாதகம்னா அப்பா பேர் அம்மா பேர் வேணும், உங்க பேர் வேணும். இதெல்லாம் கொடுத்துக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கு போட்டு அனுப்புறேன், நீங்க வச்சுங்க. இப்ப ஒரு தசா புத்தி நடக்கும் தானே உங்களுக்கு. இந்த தசா புத்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு நான் சொல்றது நடக்குதான்னு பாருங்களேங்க, பார்க்கலாம்ல. சார் நீங்க போட்டு கொடுத்தீங்க, இப்படி போட்டு கொடுக்குறீங்க, இது நடக்கலன்னு நீங்க சொல்லுங்க, கேளுங்களேன். நம்ம இங்கே ஓடி போறோம், திரும்ப பார்த்து பேசுவோம்ல. உங்கள்ட்ட நாங்க கேளுங்க, இது ஏன் சொன்னீங்க, நீங்க தப்பா இருக்கு சார், சரியா வரலன்னு கேளுங்களேன். தப்பாவே தப்பாது சாதகம் டைம் சரியா இருந்தா. ஆனா டைம் ரொம்ப முக்கியம். ஆனா அந்த டயத்தை வந்து நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இப்ப அன்னைக்கு பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் ஜாதகம் அனுப்பிச்சு ஒரு அம்மா, அது சார் டைம் இல்லை சார், விளக்கு வைக்கிற நேரத்துக்கு முன்னாடி பிறந்தாரான்னுச்சு. அப்ப என்னம்மா 5:30 to 6 இருக்குமா? இருக்கு சார். சரி 5:30 to 6 ஒரு டயத்தை போட்டு அடித்தேன். அடித்த உடனே ஃபஸ்ட்டு சரியாக வரல. அது வந்து 2-3 இன்சிடென்ட் சொல்லிடுச்சு. கல்யாண தேதி சொல்லிடுச்சு, முத குழந்தை, 2வது குழந்தை சொல்லிடுச்சு. அம்மா இது போதுமா, உங்கள் ஜாதகத்தை புருஷன் ஜாதகத்தை எடுத்துடுறமான்ட்டேன். போட்டு அடித்தா கரெக்டாக கல்யாண தேதி கரெக்டாக வந்துச்சு. கல்யாணம் ஆனவுடனே குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் அந்த தசா புத்திக்குள்ளே நடந்திருக்கு, ரைட்டு, அதுவும் சரியா வந்துருச்சு. 2வது குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு 4 வருஷம் கழிச்சு தான் பிறந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 4 வருஷம் வரைக்கும் தசா புத்தி சப்போர்ட் பண்ணல குழந்தைக்குன்னு அர்த்தம். கரெக்டா 4 வருஷம் முடிஞ்சுதான் தசா புத்தி கரெக்டா வருது, குழந்தை பிறந்திருக்கு. அப்ப ஜாதகம் கரெக்டா வந்துருச்சா இல்லையா? அதை மாதிரி எடுத்துருக்கேன். டைம் இல்லைன்னா கூட ஜாதகம் எடுத்து தர முடியும். இந்த முறையில ஜாதகம் பார்க்கிறோம். துல்லியமான திருமண பொருத்தம் பார்த்து சொல்லப்படும் 3 முறைகளில். நாடி முறையில பார்க்கலாம், பாரம்பரிய முறையில பார்க்கலாம், கேபி முறையில பார்க்கலாம். ஒரே ஜோதிடர் 3 முறையும் பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பொருத்தம் பார்த்து தரப்படும். தேவை உள்ளவர்கள் பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை வந்து கேபி முறையில போட்டு வச்சுக்கோங்க, பாருங்க. இது அட்வான்ஸ் சிஸ்டம். இதுக்குள்ள வாங்க வாங்க வாங்கன்னு கேட்டு இதுகாரும் எனக்கு வாய்ப்பளித்த இந்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தங்கள் தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் நன்றி கூறி, எனக்கு வாய்ப்பளித்தமை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. மிக ஒரு அற்புதமான வகுப்பு இந்த வகுப்பு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு திருமண பந்தம் தான் நம்ம வாழ்வினுடைய சொந்தம். நம்மளுடைய வாழ்வினுடைய சொந்தத்தை இந்த திருமண பந்தம் எப்படி பண்ணுது? இந்த திருமண பொருத்தம் பார்க்கறதுலதான் மக்கள் வந்து எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறத நம்ம திருச்சி பெல் ஆறுமுக ஐயா அற்புதமா நமக்கு விளக்கி சொன்னார். அதுல ஒரு 3 அடிப்படை முறைகளை சொல்லிட்டு, அதுல கேபி சிஸ்டம் இன்னைக்கு டிகிரி வாய்ஸ் ஒவ்வொரு கோள்களையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு, சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள தொலைவு, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நமக்கு பார்க்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை மணி மைண்டட், அதாவது பண விஷயத்திலேயே குறியா இருக்கிற மாப்பிள்ளையா இல்ல உணர்வு பூர்வமா இருக்கக்கூடிய மாப்பிள்ளையாங்கிறத கண்டுபிடிச்சுக்கலான்னு ரொம்ப ஒரு அருமையான ஒரு செய்தி. இதை மக்கள் பயன்படுத்திக்கணும். நம்ம இன்னும் அந்த காலத்திலேயே எழுதி வச்சு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு மேலோட்டமா போயிட்டே இருக்கக்கூடாது. இன்றைய கால சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஜாதகங்களை நீங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த கேபி சிஸ்டம்ங்கிறது ரொம்ப சிறப்பா எனக்கு தெரியுது, நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஐயாவோட நம்பர் நம்ம வந்து கீழே கொடுத்துருக்கிறோம், ஐயா நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்துக்கு ஒரு 2-3 நம்பர் கொடுத்துருக்கிறோம், அந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. எங்க சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்காக நீங்க திருச்சியிலிருந்து வந்து இந்த திருமண பொருத்தம் சொன்னதே இன்னைக்கு ரொம்ப 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 சிறப்புங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன்.